Dear student, 12th standard chapter 2ல example 2.1 sums simplify பண்ண போறோம். ஓகே, மொத்தம் 5 sums கொடுத்துறாங்க. Sum number 1 I power sun. I power sum result I வந்து நமக்கு 7னா சன பவர் ஹை பவர் வந்து 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 3. அப்ப ரிமைண்டர் 3 னா நமக்கு I cube. அப்ப I cube சொல்லலாம் I ஸ்கொயர் இன்டு I சொல்லலாம். I ஸ்கொயர் வேல்யூ நமக்கு -1 தெரியும். -1 I minus I. இதோட I power 7 ஆன்சர்னா minus I. செகண்ட் கொஸ்டின் I power 1729 வேல்யூஸ் கேட்குறாங்க. ஓகே, அதே சேம் பவர் ஹையஸ்ட் பவர் நெக்ஸ்ட் ஜஸ்ட் 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன நமக்கு 0. டிவைட் நமக்கு தெரியும். ஓகே, லோவர் கிளாஸில் படிச்சிருக்கோம். அதே சேம் டிவைட் பண்ண நமக்கு 6 17 எத்தனை வரும்? 4 டைம்ஸ் இருக்கும். 6 பேலன்ஸு 1 2 நெக்ஸ்ட்னா 12 3 டைம்ஸு நெக்ஸ்ட் 9 எத்தனை 4 டைம்ஸ் 8 பேலன்ஸ் 1 ரிமைண்டர் 1. அப்போ ஐ மட்டும் தான் ஆன்சரு. ஓகே, ஒரு ரிமைண்டர் என்ன ஆகுது அதான் பவரில் போனோம். 1 போட்டால் 1 ஐ தான். செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் ஐ பர் மைனஸ் 1924 ப்ளஸ் ஐ பர் 2018 ஆன்சர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து டிவைடில் கொண்டு வந்திருக்கா, அப்புறம் நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இது ப்ளஸில் இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. இருக்கு இப்போ பவர் வந்து என்ன வரும்? 4 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. அப்போ ஐ பவர் இந்த வேல்யூக்குன்னா ஐ பவர் 0 வேலை கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 2018 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. I square. I power anything but 0 value 1. 1 by 1 1. I square value -1. Okay, plus and minus 1 plus minus cancel na remainder 0. Okay. Next is summation n equal to 1 to 102. I power n value கேட்குறாங்க. ஓகே, 1ல இருந்து 102 வரைக்கும் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 4 4 நான் ஃபஸ்ட்டு 1 to 4 வரையும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே சேம்னா வரும் 97 98 99 100. இது 4 வேல்யூஸு. லாஸ்ட் 2 வேல்யூக்கு ஏன் நமக்கு 1000 வந்து 100 வந்து 12 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வருமா? எது பர் 0 வேல்யூ? ஃபார் எக்ஸாம்பிள் 100 4 ஆல் டிவைட் பண்ணா 28 பேலன்ஸ் 2 நமக்கு ரிமைண்டர் 2 ஒரு 0 வருது. அப்போ எந்த பர் 1. அப்போ இது ஃபுல் வேல்யூ 1, இது ஃபுல் வேல்யூ, இதுக்கு 100க்குள்ள ஃபுல் வேல்யூ நமக்கு 1 ஆகிடும் நமக்கு. ஓகே, லாஸ்ட் அப்போ 101க்கு 102க்கு மட்டும் நான் சிமுலேஷன் பண்ணால் போதும் நமக்கு. 101 சிமுலேஷன் பண்ணால் ரிசல்ட்னா ஒரு ரிமைண்டர் 1. அப்புறம் இந்த வேல்யூ 0, அகைன் வேல்யூ 0, ஃபுல்லாக இது ஃபுல் 100 வரைக்கும் ஃபுல் டைம்ஸ் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஐ பவர் நமக்கு ஐ பவர் 0 வேல்யூ நமக்கு ஐ வேல்யூ எழுதி பண்ண 1. திரும்பி நான் 102 வந்து டிவைட் பண்ணா 2. அப்போ ஐ ஸ்கொயர். ஓகே, இந்த 0 எஃப் ஃபேக்டர் வந்து நான் சொல்ல சிமுலேஷன் காமிக்கிற பாரு. 1 சிம்பிளை பண்ணி காட்டது தெரியும். இப்போ ஐ பவர் 1 ஐ தான். ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. ஐ கியூப் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்கொயர் ஐயா, ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஐ. ஐ பர் 4 வேல்யூ +1. +1 -1 கேன்சர், -i +i கேன்சர்னா ரிமைண்டர் 0. அப்போ 4 4 ஜஸ்ட் அடிஷன். ஐ பர் 4 வேல்யூ 1, ஆனால் அடிஷன் இருந்துச்சுன்னா ரிமைண்டர் 0. எப்படி சிமுலேஷன் பண்ண? ஃபுல் டைமும் 0. இப்போ ஃபுல் வேல்யூ 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இது 0 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது ஐ ஸ்கொயர். இப்போ ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. ஐ வேல்யூ எப்படியே இருக்கும்? அப்புறம் -1 ஃபர்ஸ்ட்ல, செகண்ட் இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் ஐ டாட் ஐலேருந்து 40 வரைக்கும் சிமுலேஷன் பண்ண சொல்லுங்க. ஜஸ்ட் மல்டிப்ளே. நெக்ஸ்ட் நான் 1 + 2 + ஸ்டார்ட் 40 வரைக்கும் நம்ம ஃபார்முலா தெரியும். nth 1 + 2 + ஸ்டார்ட் அது n வேல்யூ வரைக்கும் ஃபைன் பண்ணது n × n + 1/2 தெரியும். n-க்கு 40 இருக்குது. 40 அப்போ 40 × ஃபார்முலா நமக்கு எழுதும் கீழே எழுதும் பாரு. 1 + 2 + டாட் n-க்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2. n இருந்தால் n-க்கு என்ன 40 இருந்தால் 40 20 × 20 எக்ஸாம் சம்மே ஒரு சம்ஸ் போட்டோம் பாரு 2.1ல். அதே சேம் பேட்டர்ன் தான். 40 × 40 + 1/2 12 எடுத்தோம்னா 20. ஓகே, அப்போ ஐ பவர் 20 ஹோல் பவர்னா வரும் 40 + 1 41. 20 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும். ஏன்னா 4 5 7 வரும் 20, ரிமைண்டர் 0. அப்போ ஐ பவர் 0 வேல்யூ ஐ பவர் 0 வேல்யூ 1 ஹோல் பவர் 41 1 தான். அப்போ 1 எத்தனை டைம்ஸ் போடலாம்? 1 தான். இது ரிசல்ட்னா நமக்கு வெரி ஈஸியான டாபிக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.